இமேஜின் பண்ணி பாருங்க, நாளைக்கு மார்னிங் 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. சடனாக ஒரு ஃபோன் கால், ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக வாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு எமர்ஜென்சி அப்படின்ட்டு. மெடிக்கல் பில்லை பார்த்தா 80,000 rupees. இப்போ உங்ககிட்ட 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஏதோ நம்ம கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுவோம், அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து மணி லெண்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லாஸில் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எதுவும் நடக்காமல் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது, எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ வெல்கம் பேக் டு மணி டாக்ஸ் வித் கீதா. லாஸ்ட் எபிசோடில் மில்லியனர்ஸ் எப்படி வெல்த் பில்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். பிகாஸ் மணி பில்ட் பண்ணுறது முக்கியம் தான், ஆனால் மணியை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட், எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, எமர்ஜென்சி ஃபண்ட்னா அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு நெட் மணி. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், ஜாப் லே ஆஃப்னால ஒரு சடன் ஜாப் லாஸாக இருக்கலாம், ஃபேமிலி எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை வெஹிக்கிள் ஒரு ஹவுஸ் ரிப்பேராக இருக்கலாம். பட் ஐஃபோன் வாங்குறதுக்காக கிடையாது, வெக்கேஷனுக்காக கிடையாது, இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் ஷாப்பிங்காக கிடையாது. இது லைஃப் கொடுக்குற ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு மணி, ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட் மணி. ஓகே, ஏன் எமர்ஜென்சி ஃபண்டை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ நிறையா பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சேலரி வந்த உடனே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எமர்ஜென்சி வந்தால் அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட் டவுனில் இருந்தால் கூட செல் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களே இமேஜின் பண்ணுங்கள், மார்க்கெட் ஆல்ரெடி 20% டவுனில் இருக்குது. அதே டைமில் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸும் வருது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே லாஸில் செல் பண்ணுறீங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எமர்ஜென்சி ஃபண்டோட ஒர்க். அது ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுக்காது, ஆனால் தப்பான நேரத்தில் தப்பான டிசிஷனை எடுக்காமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஓகே, எமர்ஜென்சி ஃபண்டில் எவ்வளோ இருக்கலாம்? இது ஒரு சிம்பிள் ரூலில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளோட 3 monthsலேருந்து ஒரு 6 monthோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஒரு 20,000 இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு மினிமம் டார்கெட்டாக 60,000 இருக்கணும். ஒரு மேக்ஸிமம் 1.2 lakhs கண்டிப்பாக இருக்கணும். இல்லை உங்களோட ஜாப் ஒரு ஸ்டேபிள் ஜாப் கிடையாது, லைக் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்னா 6 monthோட எசென்ஷியலோட எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கிறது ஒரு சேஃபரான ஆப்ஷன். ஓகே, எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எங்கே வைக்கிறது? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். எமர்ஜென்சியோட ஃபண்ட் பர்பஸ் என்னென்னா ப்ராஃபிட் கிடையாது, அவைலபிலிட்டி மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஒரு லிக்விடிட்டி ஃபண்ட்லேயும் நம்ம போடுறது பெஸ்ட். பிகாஸ் இட் இஸ் லோ ரிஸ்க் அண்ட் ஈஸி ஆப்ஷன். ஆனால் ஸ்டாக்ஸில் போடக்கூடாது, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடக்கூடாது, கிரிப்டோவில் போடவே கூடாது. பிகாஸ் எமர்ஜென்சி வரும்போது மார்க்கெட் டவுனாக இருந்தால் எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகாமல் போயிடும். அதாவது கிரிப்டோவெல்லாம் சொல்கிறேன். எப்படி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறது? என்கிட்ட இப்போ 1 lakhலாம் இல்லை, பரவாயில்ல, யாரும் 1 day நம்ம பில் பண்ண முடியாது. 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எவ்ரி மந்த் செப்பரேட் பண்ணுங்கள். சேலரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் அதில் சேவ் பண்ணி அதில் டெபாசிட் பண்ணுங்கள், அப்புறமா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு வெல்த்தி பீப்புளோட ஒரு ஹேபிட்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிட்டர்ன்ஸ் தானே யோசிக்கிறோம். ஆனால் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் வித் ப்ரொடெக்ஷன். எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் பீஸ் ஆஃப் மைண்டை கண்டிப்பாக அது கொடுக்கும். லைஃப் நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த ஒரு லைனை மட்டும் எப்போவுமே நீங்கள் மறந்துடாதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரிட்டர்ன்ஸ், இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யர் பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஸ்பாட்டிஃபைல மணி டாக்ஸ் வித் கீதாவை ஃபாலோ பண்ணுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ் ஃபைனான்ஷியல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுற போகிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஷேர் ஒரு ஃபேமிலியோட டெப்லேருந்து சேவ் பண்ணலாம். இது மணி டாக்ஸ் வித் கீதா. நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் ப்ராக்டிக்கலான ஃபைனான்ஷியல் டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மணிக்காக மட்டும் ஒர்க் பண்ணாதீங்க, உங்கள் மணியையும் உங்களுக்காக ஒர்க் பண்ண வைங்க.